அதன் மூலமாக உங்களது காது குளிரும் மற்றும் சோர்வடைந்த உள்ளம் புத்துணர்வு. அதன் மூலமாக உங்களது செல்வம் அதிகரிக்கும், செல்வ செழிப்பு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இன்றைய தினம் நமது ராசிக்கு திங்கட்கிழமை என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, எல்லா விஷயத்தையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம். மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிமையான உளம் கனிந்த வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் டுடே. இன்றைய தினம் தேய்பிரை அஷ்டமி தினங்க. இன்றைய தினம் கால பைரவர் வழிபாடு செய்யலாம், நல்ல நன்மைகள் உங்களுக்கு இருக்கு. இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும், மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 17ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2022 வருடங்க திங்கட்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் 30ஆம் நாள். இன்றைய தினத்தோட புரட்டாசி மாதம் முடிவடைகிறது. ஐப்பசி மாதம் இன்று நாளை முதல் ஆரம்பிக்கிறதுங்க. இன்றைய தினம் கால பைரவர் வழிபாடு செய்வது உங்களுக்கு கண் திருஷ்டியை போக்குவதற்கு, தீய சக்தியை நெருங்கி விடாமல் பண்ணுவதற்கு உதவிகரமாக இருக்கும். எனவே இன்றைய தினம் சிவன் கோயிலுக்கு சென்று கால பைரவரை வழிபடுவதில் கொஞ்சம் கூடுதல் அக்கறை செலுத்துங்கள் நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி பலம் பெற்று காணப்படுகிறார், மேலும் உச்சமடைந்துள்ளார். 5 கூடிய சந்திர பகவான் 4ஆம் இடத்தில் கேந்திரம் பெற்று செவ்வாயுடன் இணைந்து காணப்படுகிறாருங்க. மேலும் 7 கூடிய புதன் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சிறப்பான நிலையில் அமர்ந்துள்ளார். மீனத்தில் குரு பகவான் இருப்பது மிகச்சிறந்த யோகங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி நண்பர்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பான நாளுங்க. இன்றைய தினம் பயணங்களை நீங்கள் தவிர்க்காமல் மேற்கொள்ளுங்கள். பயணங்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்குங்க. இன்றைய தினம் வாழ்க்கையை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க நீங்கள் டூர் போகிறது போன்ற சின்ன சின்ன பிக்னிக் போகிறது போன்ற விஷயங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வது முழு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. இன்றைய தினம் சின்ன சின்ன டூருக்கு அரேஞ்ச் பண்ணலாம். பணத்தோட முக்கியத்துவம் என்னங்கிறது இன்னைக்கு நீங்க புரிவீங்க. எனவே நீங்கள் சேமிக்கக்கூடிய பணம் இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக கை கொடுக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. சில சிக்கலான சூழ்நிலையிலிருந்து நீங்கள் வெளிவரத்துக்கு உங்களோட சேமிப்பு பணம் தான் உதவிகரமாக இருக்கும் என்பதனால சேமிப்பில் நீங்கள் கூடுதல் ஆர்வம் செலுத்துறதுக்கான இன்னைக்கிலிருந்து நீங்கள் முடிவு எடுப்பீங்க. நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஆரோக்கியத்திற்கு எந்த குறைபாடும் இருக்காது. இன்றைய தினம் பண வரவுகளும் வெவ்வேறு வகையில் இருக்குங்க. வியாபாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறும். இன்றைய தினம் வருமானம் அதிகரிக்குங்க. செல்வ செழிப்பான நாளும் கூட இன்றைய தினத்தை சொல்லலாம். குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி ஆகியவை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையில் உங்களுக்கு அமைந்திருக்குங்க. இன்றைய தினம் நல்ல செய்திகள் உங்களுக்கு கூடி வரக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல செய்திகள் மூலமாக கண்டிப்பாக காது குளிரும், இதயம் மற்றும் மனம் எல்லாமே இன்னைக்கு சந்தோஷம் பரவசம் அடையக்கூடிய ஒரு யோகம் அந்த நல்ல செய்திகள் மூலமாக இன்னைக்கு உங்களுக்கு அமையப்படுதுங்க. இன்றைய தினம் நீங்கள் அன்பு காட்ட வேண்டியது அவசியம். ஆக்கப்பூர்வமான நோக்கத்தால நீங்க செயல்பட வேண்டியமே தவிர பேராசையால செயல்படக்கூடாது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதற்காக முயற்சி செய்யுங்கள். கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டு. பேராசை இன்றைய தினம் தவிர்த்து விடுவது நல்லது. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் காதல் வாழ்க்கையில கொஞ்சம் டீசெண்டா இருக்க முயற்சி பண்ணணும். இல்லைன்னா காதல் வாழ்க்கையில சில சங்கடங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கலாம். இன்றைய தினம் நீங்கள் இதுவரை செய்ய விரும்பிய வேலை அலுவலக பணிகளை உங்களை நம்பி கொடுக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க. இன்றைய தினம் வரி மற்றும் இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது வாழ்க்கை துணைக்கும் தேவையில்லாத சில விஷயங்களுக்காக வாக்குவாதங்கள் ஏற்படலாம். ஆனாலும் இன்றைய தினம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் வளர்ச்சி பாதைக்கான நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையுங்க. வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்கு. சுபகாரியம் மற்றும் திருமண சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இப்பொழுது உங்களுக்கு உடனடியாக கைகூட உதவிகரமாக இருக்கும் என்பதால் இன்றைய தினம் மறக்காமல் நீங்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். சுபகாரிய பேச்சுகள் சிறப்பாக முடிவடைவதற்கான நல்ல அறிகுறிகள் தென்படக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமைப்பெறுது. சிலருக்கு புதிதாக வீட்டுக்கு தேவையான சில அத்தியாவசியமான பொருட்களை வாங்கி அதை சேர்க்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்கிறதுனால செலவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியான சில செலவுகளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. இன்றைய தினம் உங்களுக்கு நேரம் சூப்பராகவே இருக்குங்க. எனவே இதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்க சின்ன சின்ன டூர் அரேஞ்ச் பண்ணிக்கங்க நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது தாய்வழி உறவினர்கள் மூலமாக அதிகமான நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தாய் வழியில் இருக்கக்கூடிய சில உறவினர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு தோள் கொடுத்து உதவக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு அமைஞ்சிருக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மீனன்புடைய ரசவிடன் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ற ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது மீனன்புடைய ரசவிடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி நமது ராசி பலன்கள் அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்கள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நமது தினசரி ராசி பலன்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு ஏதுவாக நல்ல வாய்ப்பாக அமையுங்க. எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்கும்.
ஸோ அனைவருமே நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் இளஞ்சிவப்பு கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. லைட் ரெட் கலர் இன்னைக்கு உங்களுக்கு கேஸ் கலர் அமையும். மேலும் நம்பர் 4 4ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்பில் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது யாரெல்லாம் நமது மீனராசி நண்பர்களில் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு பயணங்கள் மேற்கொள்ளலாங்க. பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபகரமான சூழ்நிலை அமைத்துக் கொள்ள முடியும். கால்நடை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இன்னைக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. எனவே அது சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்க, கால்நடை சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு அமைஞ்சிருக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க. அதன் மூலமாக உங்களது வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள அது உதவிகரமாக இருக்கும். எனவே எதிர்பாராத கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் தாய்மாமன் அல்லது தாய் வழி உறவினர்கள் வழியாக நல்ல பலன்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தேவையான உதவிகள் கிடைக்கும். மேலும் கவர்மெண்ட் தொடர்பான உதவிகள் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அதுவும் இப்போ உங்க கை கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இன்றைய தினம் எப்படியெல்லாம் பணம் சம்பாதிச்சு செல்வத்தை சேர்க்க முடியுங்கிற மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதுனால இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு நாள் அமைதுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. இந்த வீடியோக்கு 1 மில்லியன் லைக்காக வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காதுங்கிறதுனால அனைவருமே இந்த வீடியோக்கு லைக் பட்டன் அழுத்தி விட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக அமையும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டுருங்க. உங்க பொண்ணான கருத்துக்களையும் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். மீண்டும் நாளை தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நம்மோடு இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. Thank you friends. Have a wonderful day.